ப்ரோ போத்தீஸ்ல இருந்து பொருள் வாங்கிட்டு போயிட்டு சரவணா ஸ்டோர்ல பில் போடுங்க ப்ரோ. போட்டுருவோம். போன வாட்டி தான் டபுள் செலவாயிடுச்சு, டபுள் செலவு. நீ சொன்னதை மட்டும் தான் பண்றேன். சரி டாஸ்க முடியலாம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி பக்கத்துல இருக்க போத்தீஸ் கிளம்பி போயிட்டேன். அது உள்ள சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பொருள் பிஸ்கெட் சாக்லேட் சொல்லிட்டு ஒரு 4-5 பொருள் நிறைய எடுத்து போட்டு வந்துட்டேன். அதை பில் போட்டுட்டு நானும் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா சரவணா ஸ்டோர் போயிட்டேன். உள்ள போனா கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எங்கடா வெளியே வாசல்லையே பிடிச்சிட போறாங்க சொல்லிட்டு, ஆனா பிடிக்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு மேல போயிட்டேன். போயிட்டு கூடியில அந்த பொருள் எல்லாம் போட்டுட்டு கவர் ஒரு இடத்துல சொருகி வச்சு நானும் பில் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் கூட கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன், எங்கடா ஸ்கேன் ஆகாம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பொருளும் ஸ்கேன் ஆயிடுச்சு. இந்த ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் ஸ்கேனே ஆகல. ஏன்னா அங்க இல்லவே இல்லை போல ஸ்டாக். அப்புறமா தான் தெரியுது இந்த பிஸ்கெட் இங்க இல்லவே இல்லை, அதனால தான் ஸ்கேன் ஆகலன்னு சொல்லிட்டு சரி நான் மட்டும் மத்த பொருளுக்கு பில் போட்டு வாங்கிட்டு சைட்டா வந்துட்டோம். நாங்க பில் போட்டு வாங்கணும், நம்ம 112 ரூபாய் தான் வாங்கணும். ஆனா இங்க வாங்கணும் 129 ரூபாய் காட்டிடுச்சு. அதுவும் இல்லாம ஒரு பிஸ்கெட் வேற மைனஸ் ஆயிடுச்சு. டாஸ்க் முடியுது. இந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டப்பட்டது இருக்கு. நம்ம 4 மில்லியன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் இருக்கு. மறக்காம உங்க வீட்டு பையனா நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க. அதுல பார்ப்போம். பை.